கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த குழியானது என்ன சொல்வார்கள்? குழின்னு சொல்வார்கள், தாழ்வான பகுதின்னு சொல்லுவாங்க. இதில் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று இது ஒரு அர்த்தமாக நான் சொல்வதற்காக இந்த குழியை எடுத்திருக்கிறேன். சிலர் கெடு நினைப்பார்கள், மற்றவர்களுக்கு தீங்கை நினைத்து கொண்டிருப்பார்கள். அது அவர்களுக்கு வரும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நான் உதாரணமாக ஒரு கதை சொல்லுகிறேன். ஒருத்தருக்கு சூனியம் வைக்கணும் என்பதற்காக தன்னுடைய வீட்டுக்காரர் போயிட்டு, நீங்கள் போயிட்டு அந்த வீட்டு பகுதியில் போங்க, முடி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. அந்த வீட்டு முன்னாடி அவரும் போயிருக்காரு. ஆனால் அங்கே எதுவும் முடி இல்லாதனால வீட்டுக்கு வந்தால் இவர் திட்டுவாளே அப்படின்றதுக்காக அவளுடைய முடியே என்ன செய்கிறாரு, வீட்டு முன்னாடி இருந்து அவளுடைய தன்னுடைய மனைவி முடியே அவர் என்ன செய்கிறாரு, எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, இந்த அப்படின்னு. அவள் உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு சூனியம் வைக்கிறதுக்காக சூனியக்காரரை போய் பார்த்து சூனியம் வச்சு மரத்துலையும் ஆணி அடிக்கிறான், ஒரு தனி மரத்தில். அதை பிறகு அவள் கேட்குறா, நீங்கள் அவங்க வீட்டில் போயிட்டு முடி எடுத்துகிட்டு வந்தது தானே, எல்லாம் சூனியெல்லாம் வச்ச பிறகு. அப்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் முன்னாடி போனேன், எந்த முடியும் கிடைக்கல, அதனால் உன் முடியும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதாவது மற்றவங்களுக்கு கை கால் விளங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா செய்தது இவர்களுக்கே வந்தது. அதான் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுல. மற்றவங்களுக்கு என்றைக்குமே நாம் கெடுதல் நினைக்கக்கூடாது. நல்லதை நினைத்தா நம்மளுடைய வாழ்க்கை நல்லதாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு கெடுதல் நினைத்தா அது நமக்கே வரும் என்பது தான் இந்த பகுதியுடைய ஆழமான ஒரு கருத்தாகும். சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.